எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ராதா ராணி 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்களாம். அப்போ ராணி சொன்னாலாம், அழகாக இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னாலாம். அதுக்கு உடனே ராதா சொன்னாலாம், அறிவாளியாக இருக்கணும்னு தான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னாலாம். உடனே ராணி சொன்னாலாம், அழகு தான் சிறந்தது அப்படின்னு சொன்னாலாம். உடனே ராதா அதுக்கு சொன்னாலாம், அறிவு தான் சிறந்தது, அழகு அழியக்கூடியது, அறிவு வளரக்கூடியது அப்படின்னு சொன்னாலாம். உடனே அதுக்கு ராணி, ஒரு ரோஜாவை பாரு எவ்வளோ அழகாக இருக்குது, அதை பார்த்தா உனக்கு ஆசையாக இல்லையா அப்படின்னு கேட்டாலாம். உடனே ராதா சொன்னாலாம், ரோஜாவை பார்த்தா அழகாக தான் இருக்குது, ஆனால் அது எதெல்லாம் இருக்கிற வரைக்கும் தான் அழகாக இருக்குது. 2 நாள் கழித்து எதெல்லாம் கொட்டி போயிட்டுனா அது அசிங்கமாகிடும். அதனால அழகு நிரந்தரம் கிடையாது, அழியக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ராணி சொன்னாலும் அதுக்கு, நிலாவை பாரு, நிலா எவ்வளோ அழகாக இருக்குது, நிலாவோட வெளிச்சத்தில் நம்ம உட்காந்துருக்கிறது எவ்வளோ அழகாகவும் எவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு உடனே ராதா சொன்னாலாம், நிலா நீ எட்டி இருந்து பார்க்குறதுக்கு அழகாக தெரியுது, நம்ம விக்ரம் லேண்டர் போய் இறங்குனுச்சு அப்போ பார்த்தியா, அதை ஒரே மேடும் பள்ளமாக இருக்குது, அந்த நிலா கூட 15 நாளைக்கு ஒரு தடவை தேஞ்சி தன்னோட அழகை இழந்துடுது, அதனால அழகு நிரந்தரம் கிடையாது. ஆனால் அறிவால் நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் லைட்டு கண்டுபிடிச்சாரே, அந்த லைட்டு நமக்கு எவ்வளோ காலத்துக்கு யூஸ் ஆகுது, 1000 வருஷம் ஆனாலும் அந்த லைட்டு நமக்கு யூஸ் ஆகிட்டுருக்கும். அழகை வச்சு என்ன பண்ண முடியும்? அழகு யார்கிட்ட அழகு இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் அது பயன்படும். ஆனால் இவர் கண்டுபிடிச்ச லைட்டு எத்தனை வருஷம் ஆனாலும் எவ்வளோ மக்களுக்கு எப்போ இன்னும் பயன்படுத்துகிறாங்க, எப்படி இருக்குது. அதனால் அறிவு தான் சிறந்தது அப்படின்ட்டு ராதா சொல்லலாம். அது மட்டும் சொல்லாமல், நிலவினை நம்பி இரவுகளில்லை, விளக்குகள் காட்டும் வெளிச்சத்தின் எல்லைன்னு பாட்டில் எழுதியிருக்காங்களே, நீ அந்த பாட்டை கேட்டது இல்லையா? அதுமாரி வெளிச்சத்தோட எல்லையே நமக்கு அவ்வளோ இதையும் இந்த அறிவால் உண்டான லைட்டு நமக்கு காட்டுது அப்படின்ட்டு ராதா சொன்னாலாம். ராணி சொன்னாலாம், அழகு தான் சிறந்தது, அழகு தான் எனக்கு பிடிக்கும், அழகு தான் கான்ஃபிடென்ஸ் தரும் அப்படின்னு சொன்னாலாம். உடனே ராதா சொன்னாலாம், அதெல்லாம் இல்லை, அறிவு தான் கான்ஃபிடென்ஸ் தரும், அறிவு தான் வரலாறு படைக்கும் அப்படின்னு சொன்னாலாம். உடனே ராணி சொன்னாலாம், ஏன் நம்ம உலக அழகி கிளியோபேட்ரா இல்லையா, அவங்க வரலாறுல இடம்பெறலையா, அழகு தானே அவங்கள வரலாற்றில் இடம்பெற வச்சுது அப்படின்ட்டு ராணி சொன்னாலாம். அதுக்கு ராதா சொன்னாலாம், அவங்க அழகுன்னு மட்டும்தான் உனக்கு தெரியும், அவங்க சிறந்த அறிவாளியாக இருந்தாங்க, அவங்க எகிப்தையே ஆண்டுகிட்ட இருந்த இளவரசியாக இருந்தாங்க, அவங்க 7-8 லாங்குவேஜ் தெரியும் அவங்களுக்கு, அவங்க நல்ல வாசனை திரவியம்லாம் செய்கிறதுல ரொம்ப கை தேர்ந்தவங்களாக இருந்தாங்க, அவங்களோட அறிவு அழகை விட அறிவு அதிகம் அப்படின்ட்டு ராதா சொன்னாலாம். இன்னும் ராணி சொன்னாலாம், அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு அழகு தான் பிடிக்கும், அழகாக தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாலாம். ராதா சொன்னாலாம், அறிவாக தான் இருக்கணும், அறிவாக இருந்தால் தான் நம்மள்கிட்ட எல்லோரும் பேசுவாங்க, அறிவு நம்ம எத்தனை பேருக்கு கொடுத்தாலும் அது வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும், என்றைக்குமே நம்மளோட அறிவு குறையாது, அறிவுக்கு அழிவே இல்லை அப்படின்னு ராதா சொல்லலாம். இவங்க 2 பேரும் இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்களாம். இவங்க சண்டை எப்படி தீரப்போகுது என்னன்னு தெரியலை. நீங்கள் தான் கொஞ்சம் அந்த சண்டையை தீர்த்து விடுங்களேன். ராணி சொன்னாலாம், அழகாக இருக்கிறது தானே எல்லாருக்கும் பிடிக்குது, அதனால தானே எல்லாரும் அலங்காரம் பண்ணிக்கிறாங்க, அழகு குறிப்பெல்லாம் பார்த்து அழகு எப்படி கொண்டுட்டு வரலான்னு செய்கிறாங்க அப்படின்ட்டு ராணி சொன்னாலாம். அதுக்கு ராதா சொன்னாலாம், அறிவு இருந்தாக்கா அழகை நம்ம செயற்கையாக கூட உருவாக்கிக்கலாம். இப்போ பியூட்டி பார்லர்லாம் போனால் சுமாராக இருக்கிறவங்கள கூட சூப்பராக ஆக்கி விட்டுடுறாங்க, அதெல்லாம் அவங்களோட அறிவை வச்சு தானே அவங்க செய்கிறாங்க, அதனால் அறிவு இருந்தால் எல்லாமே செஞ்சுக்கலாம் அப்படின்னு ராதா சொல்லலாம். நீங்கள் சொல்லுங்கள், அறிவு பெருசா அழகு பெருசா, எது சிறந்ததுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.